ஹலோ எவ்ரிவன், என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆமாம், தச்சு அச்சுக்கும் லாஸ்ட் சண்டே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். இங்கே கெனடாவில் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும், க்ளோஸ் சர்க்கிள் எல்லாரையும் கூப்பிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப நல்லா போச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தச்சுவோடைய பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே, அச்சு எல்லா பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு எல்லோரும் வந்து அவங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ. ஸோ பார்ட்டிக்கு அச்சுவோடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நாங்களே தான் பண்ணியிருந்தோம். பலூன்ஸு, லைட்ஸு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சிம்பிளாகவும் இருந்தது, ரொம்ப அழகாகவும் இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கப்புளுக்கான ஒரு கேமு. ஸோ எப்படின்னா லைக் மேரேஜில் நம்ம ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃபுக்கு போட்டு வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு கான்செப்டில் வந்து இந்த கேம் வச்சுருந்தோம். பட் ஹஸ்பண்ட்ஸ் வந்து பார்க்காம ஒய்ஃபோடைய நெத்தியில் பொட்டு வைக்கிற மாதிரி, யார் பர்ஃபெக்டாக வைக்கிறாங்களோ தே ஆர் த வின்னர் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய பேர் ரொம்ப ஜாலியாகவும் சரி, சீரியஸாகவும் சரி, ரொம்ப நல்லா ஸ்போர்ட்டிவாக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஒருத்தவங்க ஒரு கப்பல் அவங்க ஒய்ஃப்ஸ்க்கு போட்டு வைக்கும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் பார்க்காம வைக்கணும், அதுதான் கேமே. பார்க்காம அவங்களால அவங்க ஒய்ஃபோடைய நெத்தியில் கரெக்டாக சென்டரில் போட்டு வைக்கணுன்றது தான் கேமு. ஸோ நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்களும் விளையாடணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் லாஸ்ட்டாக விளையாடினோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து நிறைய ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ பவுடர் மூஞ்சில் பூசி விளையாடுற மாதிரி ஒரு கேம். ஸோ கிட்ஸுக்கும் ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கணும், அவங்களுக்கும் பார்ட்டிசிபேஷன் இருக்கணுன்றதுக்காக இந்த கேம் விளையாடணும். ஸோ இது வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 சீரியஸாக ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. லைக் அவங்க குழந்தைங்கள வந்து புரிஞ்சிக்கிற ஒரு கேமாக அவங்க ஃபீல் பண்ணாங்க. லைக் அவங்க கேமையும் தாண்டி பசங்க மனசில் இதுதான் நினச்சிருக்காங்க, நம்ம அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சிக்கிட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இந்த கேமை விளையாடினாங்க. ஸோ நாங்கள் சில கொஷின்ஸ்லாம் கேட்டேன், ஒரு பசங்க கேட்டையும் பசங்க வந்து ரொம்ப நேச்சுரலாக அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அது அம்மாவா அப்பாவா அப்படின்ட்டு அவங்கள வந்து பவுடரில் புஷ் பண்ணுற மாதிரி ஒரு கேமு. ஸோ இதுவும் எல்லா பேரண்ட்ஸுமே விளையாடினாங்க. பசங்க ரொம்ப நேச்சுரலாக பதில் சொன்னாங்க. ஸோ ஜாலியாக போச்சு. ஒரு கப்பல் விளையாடும் போதும், ஒரு ஃபேமிலி விளையாடும் போதும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. எங்கன்னா போனா டைமுக்கு கரெக்டா போகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போறது, வெளில போறது. ஸோ இந்த கேம் மூலமாக நாங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம், பசங்க அம்மா மேலாம் ரொம்ப பாசமாக இருக்காங்க, அண்ட் ஸ்பெஷலி பொண்ணுங்க அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுவும் இந்த குழந்தை பார்த்திங்கன்னா
அப்பா மேலே பாசிட்டிவான ஒரு ஆன்சர்னா கூட அப்பா மேலே பவுடர் படவே கூடாதுன்ற மாதிரி ரொம்ப காஷியஸாக ரொம்ப க்யூட்டாக அப்படியே அப்பாவுக்கு ஏதோ நலங்கு வைக்கிற மாதிரிலாம் பவுட்ரு வந்து பட்டும் படாமலாம் வச்சுட்டு இருந்தா. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஸோ எல்லோரும் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னாங்க. ஸோ அதே மாதிரி எங்களுக்கும் நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. அண்ட் எங்கள் பசங்களும் ஆன்சர் பண்ணாங்க. அதுவும் ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியை விட்டு வேலைக்காக ஃபாரின் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் அமைஞ்சா ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோன்ற அந்த ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேங் இங்கே வந்து அமைஞ்சிருக்காங்க. ஸோ வி ஆர் ஸோ லக்கி அண்ட் வி ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் தெம். ஸோ அப்புறம் முடியும் போது லாஸ்ட்டாக சும்மா என் பசங்களுக்கு ஃபன்னியாக இந்த கேம் வச்சேன். சும்மா க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ இவ்வளோதான். ஸோ நல்லா இருந்துச்சு. ஓவராலாக பர்த்டே சூப்பராக போச்சு. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க வீடியோஸ்லாம் பார்த்து நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.